வணக்கம். இன்னைக்கு வந்து கோல்டோட டெய்லி அனலைசிஸ், அதாவது ஜூன் 1 உடைய டெய்லி அனலைசிஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நேற்று வந்து பெரிய லெவலில் மார்க்கெட் ஒரு மூமெண்ட் இல்லை, அதனால தான் நம்ம சரியாக பண்ண முடியல. இன்றைக்கியும் வந்து கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து ஒரு லோ மூமெண்ட்டில் தான் இருக்குது. பட் சினாரியோ என்ன அப்படின்னாங்க, ப்ரீவியஸாக இந்த இடத்துல வந்து இந்த ஜோனுக்கு மேலே வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதில்ல. ஒரு சின்ன ஒரு ரேட்டிஸ்ட்டுக்கு மார்க்கெட்டுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், இது நம்ம வீக்லி அனலைசிஸில் நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு சேனலுக்குள்ளே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன நடக்கிற சான்சஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த சேனல் பிரேக் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் எகெயின் ரீடெஸ்ட் பண்ணிட்டு கீழே ஃபால் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து டெய்லியோடைய பார்க்கும்போது இது ஃபாலோ ஆகணும் அப்படின்னா, இது இன்றைக்கி நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது இந்த வீக் நடக்கலாம், இல்லைனா நெக்ஸ்ட் வீக் அந்த மாதிரி நடக்கலாம். பட் ஆனால் இந்த சேனல் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கோல்டு வந்து கீழே வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. சரிங்களா, ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் நம்ம இன்றைக்கி என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். நம்ம டெய்லி அனலைசிஸ் பார்க்க வேண்டாம், 1 hour சார்ட்டில் நம்ம பார்க்கணும். இப்போது மார்க்கெட் பார்த்திங்கன்னா 1905 ஜோனில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ப்ரீவியஸாக வந்து ஒரு ஹை மார்க்கெட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னா 1966.66 ஓகேங்களா. இப்போ இந்த ஜோனுக்கு மேலே மார்க்கெட் வந்து பிரேக் ஆனால் தான் அடுத்தது வந்து பைக்கான சான்சஸ் இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் இப்போ வந்து ஃபாலோ ஆகிட்டுருக்கு. ப்ரீவியஸ் இந்த இடத்துல சின்ன ஒரு சப்போர்ட், மைனர் சப்போர்ட் இருந்திருக்கு, அது பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னாங்க, இந்த 1901 இந்த ஜோன், சரிங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த சப்போர்ட், இதற்கு மேலே மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேருந்து ஃபாலோ ஆகி இங்கே வந்து பிரேக் ஆகாமல் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா எகெயின் மார்க்கெட் வந்து அப் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. பட் ஆனால் மார்க்கெட் இப்போ இருக்கிற சினாரியோ படி பார்க்கும்போது ப்ரீவியஸாக இருக்கிற அந்த சேனலை வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது இங்கே வந்து மார்க்கெட்டு வந்து இதுக்கு கீழே ட்ரேட் ஆகலைன்னா மட்டும் நீங்கள் பை இடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் ஜோன் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இது பிரேக் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கெட்டை இந்த ஜோன், இந்த சப்போர்ட் ஜோன் வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 1888 பாயிண்ட் சம்திங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இதுவும் பிரேக் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வாய்ப்புகள் இருக்குது. பட் இன்றைக்கி சினாரியோ படி பார்க்கும்போது மார்க்கெட்டை டெலீட் பண்ணிடுறேன். இப்போது இந்த லெவல், அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு இங்கே வந்து ஃபாலோ ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் இதுவும் பிரேக் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து தென் இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஜோன் வரைக்கும் வரும். 1871 ஜோன் வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இங்கிருந்து நம்ம பை பண்ணலாமாங்கிறத பார்த்துட்டு பண்ணுவோம். பட் ஆனால் மார்க்கெட் வந்து இந்த 1901 ஜோனை பிரேக் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட் அப் ஆகும், சரிங்களா. இந்த கீழே ஃபால் ஆகிட்டு இது மார்க்கெட் இங்கே ஸ்டாக்னண்ட் ஆச்சுன்னா மார்க்கெட் அப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து இது பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த ஜோனில் வரும். அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் அப் ஆகிற சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் இது பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த ஜோன் வரைக்கும் வரக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை மேக்ஸிமம் இப்போது இந்த இடத்துல இந்த ஜோனை முடிவு பண்ணி தான் மார்க்கெட் கீழே வருமா இல்லை மேலே போகுமாங்கிறது இருக்குது. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா தென் மார்க்கெட் ஃபால் ஆகும். எந்த ஹவர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 1 hourங்கிறது பெஸ்ட்டுங்க.
ஏன்னா நம்ம அனலிசிஸ் பண்ணுறது 1 ஹவர். இன்ட்ராடேக்கு வந்து கோல்டுக்கு வந்து அட்லீஸ்ட் 1 ஹவராவது பார்க்கணும். நீங்கள் 30 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ப்ராஃபிட் தரும், சம்டைம்ஸ் வந்து நம்மளை ஃபேக்காக கூட பிரேக் அவுட் கொடுத்துரும். அது இப்போ அந்த யூஎஸ் செஷன்லாம் வரப்போகுது. ஸோ பார்த்து பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். 1 ஹவரில் கன்ஃபர்மேஷன் கிடச்சா ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ. ஹாப்பி ட்ரேடிங் டே.